பிபிஎஃப், எஸ்ஐபி இது ரெண்டில் எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்? நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற போது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணி அதில் எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ், நம்மளுடைய அதர் ரெக்யர்மெண்ட்ஸ், நம்ம எவ்வளவு அமௌண்ட் கமிட் பண்ண முடியும், ஆல்ரெடி நம்ம போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவு பண்ணுவோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பிபிஎஃப் அண்ட் எஸ்ஐபி ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிபிஎஃப் அண்ட் எஸ்ஐபி கம்பேரிஷன் ஒரு ஆப்பிள் டு ஆரஞ்சு கம்பேரிஷன். ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிஷன் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். ரெண்டுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரெண்டுக்கான கம்பேரிஷன் பார்க்கலாம். ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிபிஎஃப்ல கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் இன்னைக்கு தேதியில் 7.1% ரிட்டர்ன். இது எவ்ரி குவார்ட்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது மேலேயும் போகலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே விழும்போது இது இதை விட குறையவும் செய்யலாம். எஸ்ஐபியில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் ஈக்விட்டி ஃபண்டில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன், அதனால அது ஒரு மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பிபிஎஃப்ல மினிமம் 500 ரூபீஸ்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமம் 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபியில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபீஸ் பெர் மந்த். மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பிபிஎஃப்ல 15 years. எஸ்ஐபியில் நீங்கள் 6 months மினிமம் பீரியடாக எஸ்ஐபி கமிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை வருஷம்னாலும் வச்சுக்கலாம். 20 years அன்டில் கேன்சல்டு அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது லைஃப் லாங் நீங்கள் போட்டே இருக்கலாம், நீங்கள் கேன்சல் பண்ணுற வரைக்கும். லாக்கிங் பீரியட் பிபிஎஃப்ல 15 years. எஸ்ஐபியில் லாக்கிங் பீரியடே கிடையாது. எனி டைம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். எக்ஸிட் லோட் மட்டும் 1% இருக்கும். 1 yearக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. 1 yearக்கு அப்புறம் நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸிட் லோட் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் எதில் அதிகமாக இருக்குது? பிபிஎஃப் கவர்மெண்ட் பேக்ட் ஸ்கீம், அதனால் அது ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட், 100% ரிஸ்க் ஃப்ரீ. பெரஸ் ஈக்விட்டி எஸ்ஐபி அப்படின்றது மார்க்கெட் லிங்க், அதில் ரிஸ்க் இருக்குது. 2008 சப்ரைம் கிரைசிஸ் அப்போ மார்க்கெட் 55% கீழே வந்துச்சு. 2020 பேண்டமிக் இன்டியூஸ்ட் கிரைசிஸ் வந்தது. அந்த டைமில் மார்க்கெட் 38% கீழே விழுந்தது. அந்த டைமில் ஈக்விட்டி எஸ்ஐபியும் சிமிலர் ரேஞ்சில் கீழே விழுந்திருக்கும். ஸோ ஈக்விட்டி எஸ்ஐபி அப்படின்றது கண்டிப்பாக அதிக ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நிச்சயமாக சூட்டபுளாக இருக்காது. டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் பிபிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஏடிசியில் பெனிஃபிட் கிடைக்கும். அதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இஎல்எஸ்எஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு செக்ஷன் 80C பெனிஃபிட் கிடைக்கும். பட் அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 10% நீங்கள் பே பண்ணி ஆகணும். செக்யூரிட்டி எதில் ஈஸியாக நீங்கள் பணத்தை எடுக்க முடியும்? ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு பணம் வேணும், எதுலேருந்து ட்ரா பண்ணுறது ஈஸி. பிபிஎஃப்ல வித்ட்ரா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் லோவாக இருக்குது. வேற மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் எனி டைம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும், லாக்கிங் பீரியட் கிடையாது. ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இஎல்எஸ்எஸ்ல மட்டும் 3 years லாக்கின் இருக்கும். மற்ற சாதாரணமான ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் அந்த லாக்கின் பீரியட் எதுவுமே கிடையாது. பிபிஎஃப் எஸ்ஐபி ரெண்டுக்கான கம்பேரிஷன் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இது ரெண்டில் எது பெட்டர். எது பெட்டர் அப்படின்றது அஸ் அன் இன்வெஸ்டராக உங்களை பொறுத்தது. உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய கன்வீனியன்ஸ் என்ன, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அதை பொறுத்து எது பெட்டர் அப்படின்றது மாறும். ஸோ உங்களுக்கு எது பெட்டர் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போது எது பெட்டராக இருக்கும்? பிபிஎஃப்ல 15 years லாக்கின் பீரியட் இருக்குது. 15 years கமிட்டடாக பணம் கட்டி ஆகணும். இன்பிட்வீனே நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. 15 yearsக்கு முன்னாடி பணம் எடுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் குறைவாக இருக்குது. ஆனால் எஸ்ஐபியில் அப்படி இல்லை. நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம், மாதம் பணம் கட்டிட்டு அதுக்கப்புறமா எஸ்ஐபியை கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணலாம். அந்த எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கிற அக்கௌண்ட்லேயே அப்பப்போ லம்சமாக ஃபண்ட்ஸ் வருது, நீங்கள் திரும்பவும் கட்டிக்கலாம். பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணணும், நீங்கள் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டான ஃப்ளெக்சிபிலிட்டியை உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி உங்களுக்கு கொடுக்குது. அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு சேஃப்டி கோஷன்ட், ரிஸ்க் கோஷன்ட், இதில் எது முக்கியம்? நீங்கள் சேஃப்டி கோஷன்ட்டை எதிர்பார்க்குறீங்க, என்னுடைய பிரின்சிபல் 100% சேஃபாக இருக்கணும், ₹1 கூட பிரின்சிபல்லேருந்து குறையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக பிபிஎஃப் உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பிபிஎஃப் ஒரு கவர்மெண்ட் பேக்டு இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் 7.1% இன்றைக்கி போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேரண்டியாக ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. நாளைக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடலாம் குறையலாம், அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும் குறையும். பட் பிரின்சிபல் 100% சேஃபாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2008, 2020 மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்போது மார்க்கெட் 30%, 50% கீழே விழும்போது உங்களுடைய என்ஏவியும் 50% கீழே விழும்.
நீங்கள் 10 லட்ச ரூபா வேல்யூ வச்சுருக்கீங்கன்னா அதோட வேல்யூ 5 லட்ச ரூபா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அஸ் அன் இன்வெஸ்டராக நீங்கள் ஒரு சேஃப்டி கோஷன்ட் எதிர்பார்க்குறீங்க. என்னுடைய வேல்யூவில், என்னுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூவில் ஒரு 5% கீழே விழுது, நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா என்னால் தூங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் நிச்சயமாக நீங்கள் பிபிஎஃப் சூஸ் பண்ணணும். ஈக்விட்டி எஸ்ஐபியை அவாய்ட் பண்ணணும். மூணாவதாக நீங்கள் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஹையர் ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்களா? பிபிஎஃப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7.1% ரிட்டர்ன் கொடுக்கும். அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண உதவுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் ஈக்விட்டி ஃபண்டில் இருக்கக்கூடிய எஸ்ஐபி 12%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் அதிகமான ரிஸ்க் இருக்குது, அதில் அதிக ரிட்டர்னும் இருக்குது. நீங்கள் எஸ்ஐபி குறைவான பீரியடுக்கு போட்டிருந்தீங்கன்னா கூட நீங்கள் போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்படியே ஈக்விட்டி மார்க்கெட்டில் விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும், கீழே விழும், கரெக்ஷன், ரிசெஷன் இதெல்லாம் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 12% CAGR உங்கள் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கும். லாஸ்ட் 10 இயர்ஸில் சென்செக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 12.6% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. வேறஸ் நிஃப்டி 12.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு CAGR. நான் சொல்கிறது பெர் ஆனம் ரிட்டர்ன். இன் பிட்வீனில் மார்க்கெட் கரெக்ஷன், பேண்டமிக் கரெக்ஷன் எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு. அதெல்லாம் சேர்த்து 12.6, 12.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. இது வந்து இண்டெக்ஸோட ரிட்டர்ன், வெறும் லார்ஜ் கேப் இண்டெக்ஸோட ரிட்டர்ன். நீங்கள் மிட் கேப், ஸ்மால் கேப்லலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸை ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ ரிட்டர்ன் வைஸ் கண்டிப்பாக அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது ஈக்விட்டி எஸ்ஐபி தான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். பிபிஎஃப் 15 இயர்ஸ், ஆனால் நீங்கள் இங்கேயும் அதே 15 இயர்ஸும் வந்து அதுக்கு மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஈக்விட்டி எஸ்ஐபி உங்களுக்கு கை கொடுக்கும். இதில் ஒரே கேவியட் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை நீங்கள் தாங்கிக்கணும். மார்க்கெட் கீழே விழும்போதும் தொடர்ந்து எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்டே த கோர்ஸ், ஆப்வியஸாக பிபிஎஃபோட எஸ்ஐபி நிச்சயமாக பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஆங்கிளில் ஒரு கம்பேரிஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிபிஎஃப்ல வருஷத்துக்கு வந்து 1.5 லட்ச ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ மாதத்துக்கு 12,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 12,500 ரூபாவை ஒருத்தர் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராரு மாதம் 15 வருஷம் முடியும் போது பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி வேல்யூ எண்ட் பெனிஃபிட் அப்ராக்சிமேட்டாக 39.9 lakhs இருக்கும். சேம் அமௌண்ட்டை 12,500 15 இயர்ஸ்க்கு ஒருத்தர் ஈக்விட்டி ஃபண்டில் எஸ்ஐபி போட்டு வரார் அப்படின்னா நான் 12% அஸ்யூம் பண்ணுறேன். லாஸ்ட் 10 இயர்ஸில் சென்செக்ஸ் 12.6% கொடுத்துருக்கு. ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் வந்து 15% அரௌண்ட் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் கன்சர்வேட்டிவ் ஓட் நான் 12% தான் அஸ்யூம் பண்ணுறேன். 12% அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா 62.4 lakhs ஒரு இன்வெஸ்டருக்கு கையில் கிடச்சிருக்கும். ஸோ ரிட்டர்ன் வைஸ் கண்டிப்பாக எஸ்ஐபி பிபிஎஃப் அவுட் பீட் பண்ணும். பட் அட் த சேம் டைம் அதில் இருக்கிற ரிஸ்க்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஈக்விட்டி ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை கான்டாக்ட் பண்ணலாம். அது ரிலேட்டடான உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க்கில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு இனிஷியல் டிஸ்கஷன் ஃபினான்ஷியல் பிளானர் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததாக லிக்விடிட்டி ஆங்கிளில் எது பெட்டர் அப்படின்றது பார்க்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஈஸியாக வித்ட்ரா பண்ணுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈஸியாக லிக்விடேட் பண்ணி பணமாக்குறது, இதில் எது பெட்டர் ஆங்கிளில் இருக்குது? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப் 15 இயர்ஸ் லாக்இன் ப்ராடக்ட். அதில் ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் நீங்கள் பண்ணலாம், அதில் லோன் எடுக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ப்ரொசீஜர் கம்பர்சம். எகெயின் வித்ட்ராவலுக்கும் கேப் இருக்குது. 50% தான் வித்ட்ரா பண்ணணும் ஆன் தி டோட்டல் பேலன்ஸ், எண்ட் ஆஃப் த 4th ப்ரிசீடிங் இயர். இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் வேற மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி இல்லை. எனி டைம் நீங்கள் உங்கள் என்ஐவி பிரகாரம் என்ன வேல்யூ இருக்கோ நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். மார்க்கெட் கிராஷ் ஆகி இருந்தால் அந்த ரெடியூஸ்டு வேல்யூவில் எடுத்துக்கலாம். மார்க்கெட் அப்பாகி இருந்தால் இன்க்ரீஸ்ட் வேல்யூவில் நீங்கள் எடுத்துக்க முடியும். பட் லிக்விடிட்டி 100% எனி டைம் அவைலபிள். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுடைய மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 12,500க்கு கீழே இருக்குது அப்படின்ற போது பிபிஎஃப் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்க் ஃப்ரீயாக எனக்கு வேணும் அப்படின்ற போது. அதே சமயத்தில் நான் ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் தயாராக இருக்கேன். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் நான் 50,000 இன்வெஸ்ட் பண்ணணும், 60,000 இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற போது பிபிஎஃப்ல அதுக்கு இடம் இல்லை. ஏன்னா பிபிஎஃப்ல ஒரு நபருக்கு 12,500 ரூபாய் மட்டும்தான் லிமிட் பெர் மந்த். அதாவது ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதை விட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது எந்த காலத்துலையும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதிகமான மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் ஆங்கிளில் நம்ம பார்த்துருக்கோம் எது உங்களுக்கு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது. இதில் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐபி, பிபிஎஃப் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலோ, மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுல சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலோ, உதவி தேவைப்படுது அப்படின்னாலோ நீங்கள் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து முதலீட்டாளர்களுக்காக வெபினார் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரோம், இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்
இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெபினார் முழுக்க முழுக்க காம்ப்ளிமெண்ட்ரி, எந்தவித ஃபீஸும் கிடையாது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க. நீங்கள் கலந்துக்கிட்டு பயனடைங்க. தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, அல்லது உங்களுக்கு பர்சனல் ஃபைனான்ஸ் சம்மந்தமாக, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்கா, எங்கள் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கூட ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கான லிங்க்கும் கீழே நான் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் புக் பண்ணிக்கலாம். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.